ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை பேராவணி சந்தைக்கு தான் போகிறோம். போயிட்டு தனுஷுக்கும் தியாவுக்கும் ஏதாவது இன்றைக்கி வந்து சண்டே ஃபெஸ்டிவலாக எதுவும் செய்யலாம் அப்படின்னு வாங்க. போயிட்டு என்னென்னலாம் வாங்குறோம் எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, அங்கே போய் பார்த்துட்டு வரோமா? ரொம்ப தூரம் இல்லை. இது நெல்லிக்காவா? பெரிய நெல்லிக்காய். இது ரோஸ் செடியெலாம் எவ்வளோ? 50 ரூபாயா? அந்த ரோஸ் செடி வச்சு வர மாட்டேங்குது. சந்தனமுள்ள இருக்கா? எவ்வளோ எவ்வளோ? இந்த மாதுளங்கன்று வாங்கலான் இருக்கேன். இங்க பாருங்க, நம்ம பைக்ல போயிட்டே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம் வாங்க. கூடை, கோழி கூடை, இது பிளாஸ்டிக் ஜாமான், துணி ஜாமான்லாம் இங்கேயும் வந்து பூச்செடிலாம் பண்ணிக்கலாம். மண் சட்டி, மண் இது, மண் அடுப்பு. சண்டைக்குள்ள தான் கூப்பிடுறோம். ₹100. ஃபர்ஸ்ட் நம்ம பூண்டு வாங்க போறோம். அதான் பூண்டே வாங்கிட்டு இருக்கேன். ஏன் இங்கிட்டு வா. கவர் இருந்தா போட்டு கொடுத்துருங்க. ₹500. காமிச்சிட்டு வராங்க. காமிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு மஞ்சள் என்ன கருத்து விதைக்கா? உங்களை எல்லாம் ஓடணும்டா. பச்சை பட்டாணி எவ்வளோ? 20. இறால் ₹100 வாங்கி காடை வந்து பிடிக்கிறாங்க. காடையோ ஏதோ கோழி பிடிக்கிறாங்க. இங்கே இருங்க காடையெல்லாம் எவ்வளோ காடை இருக்குதுன்னு. நம்மளோட காடையில் வந்து தோலெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஒரு இது அடிக்கலான்னு, என்னது சர்பத்து குடிக்கலான்னு. இங்கே பாருங்கள் ஐஸ் கட்டியெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சந்தைக்கு போயிட்டு காடை வாங்கிட்டு வந்து காடை வந்து செஞ்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு தியாவுக்கு ரம்பூட்டானா ரொம்ப பிடிக்கும், அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. உங்களுக்குலாம் அந்த ரம்பூட்டான் பிடிக்குமா பிடிக்காதான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து நாளைக்கு இல்லை, இன்றைக்கி நைட்டு வந்து செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து இறால் வாங்கிட்டு வந்திருந்தோம். இறால் ₹100 வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து இறாலை வந்து தோலெல்லாம் அள்ளிட்டு தோலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மண்டையெல்லாம் கிள்ளிட்டு தண்ணி 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் தேவைப்பட எடுத்துக்கலாம். வீட்டுக்கு எதுக்க வந்து வாழை மரம் வந்து இருக்கக்கூடாதான். அதனால் என்ன இருக்கணும் அப்படின்னா, வீட்டுக்கு எதுக்க வந்து
மாதுளங்கன்று தான் இருக்கணுமா. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதுளங்கன்று வந்து நான் செடி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த வாழை மரத்தை வெட்டிட்டு இதை வந்து வைக்க போகிறேன். இது வந்து சந்தன முல்லை வந்து என் தம்பி வந்து கொடுத்து விட்டுருந்தான். அது வந்து பட்டு போய் கருகிடுச்சு. சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 60 ரூபா சொன்னாங்க, இது வந்து 50 ரூபா சொன்னாங்க. ஆனால் ரெண்டுக்குமே நான் வந்து 100 ரூபா தான் கொடுத்துட்டு வந்தேன். சந்தைக்கு போயிட்டு வந்து முடிச்சு, நான் எப்பயுமே சந்தைக்கு போகிறதா இருந்தால் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு போவேன். வெறும் சாப்பாடு வந்து ஆக்கி வச்சுட்டு போவேன். ஏன்னா நம்ம வந்தோடனே டக்குன்னு தக்காளி வெங்காயம் நறுக்கி, அப்புறமேட்டு சிக்கன் எடுத்தால் சிக்கன் குழம்பு, மீன் எடுத்தால் மீன் குழம்பு, காடை எடுத்து வந்தோம், காடை குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. ஓகே, இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களாம் சந்தைக்கு தான் போய் காய்கறி வாங்குவீங்களா, இல்லை வந்து இந்த மளிகை கடையில், காய்கறி கடையில், அந்த மாதிரி கடையிலெல்லாம் வாங்குவீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.